ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நான் எடுத்த லஞ்ச் vlogsங்க. நான் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆட்டா நூடுல்ஸில் வந்து மேகி பண்ணி குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். அதான் ஷோ பண்ணுறேன். எல்லாருக்கும் ஆட்டா நூடுல்ஸ் பார்த்தோன்னே அவங்களுக்கும் பசிச்சிடு. நான் சேமியா உப்புமா நான் சாப்பிட்டேன். ஸோ அதாவது டோஸ்ட்டு ப்ரெட்டு சாப்பிட்டோம். பட் ஆனால் அது யாருக்குமே ஃபில்லிங்காக இல்லை. கேட்டாங்க, டக்குன்னு இது நல்லா 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும் இல்லையா, செஞ்சு கொடுத்தாச்சு. அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் அன்றைக்கி பண்ணது புலாவ், நிறைய பெப்பர் சீரகம் போட்டு நல்ல காரசாரமாக ஒரு சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துருந்தேங்க. இதான் அன்றைக்கி லன்ச்சு எங்கள் வீட்டில். எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஒரு அப்பா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை பற்றி பேசுகிறேன். கேர்ள்ஸ் நமக்கு நிறைய பவர் உண்டு. நீங்கள் வந்து நம்ம கல்யாணம் பண்ணும்போது எப்படி ஒரு ஹஸ்பண்ட் வந்து நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் அவங்க மனசில் அப்படி சொல்கிறாங்களோ, அதேமாரி நம்மளும் அவங்கள நல்லபடியாக பார்த்துப்போம். அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு நம்ம கையில் செஞ்சு கொடுப்போம். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நான் என் வீட்டில் இருந்து அதை சால்வ் பண்ணுவேன்னு சொல்லி நம்மளும் ஒரு ப்ராமிஸ் நம்ம மனசில் எடுத்துக்கணுங்க. ஏன்னா நம்ம அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைக்காங்க, நிறைய கடன் பட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து நம்ம கல்யாணம் பண்ணுறோம். நம்ம அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நமக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரியும்போது ப்ராப்ளம்ஸ் வரும். நமக்கும் 2 குழந்தைங்கள ஆயிடுது. அப்போது நம்ம அம்மா வீட்டில் போய் இருந்து அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து தப்புங்க. ஏன்னா நமக்குன்னு ஒரு வீடு ஆயிட்டுனா அதுக்குள்ளே தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம அம்மா அப்பா வீட்டில் எப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்க போகிறோம்? நம்ம அம்மா அப்பா ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது. நம்மளை கெட்டி கொடுக்கும்போது ஒரு செலவு, அது கடன், அதை அடைக்காங்க. அதுக்கு அடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிரும். அப்புறம் நம்ம குழந்தைங்கள அவங்க பார்க்காங்க, அதுக்கான செலவுகள். குழந்தைங்கன்னா நான் இது எதையுமே நான் தப்பாக சொல்லலை, இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்போம் ஹஸ்பண்ட்ஸ்க்கு. எப்படி ஹெல்ப் பண்ணியிருப்போம்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்குகிறோம். நம்ம ஹெல்ப் பண்ணல, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை வாங்குகிறோம். ஒரு விஷயம் நமக்காக யூஸ் பண்ணும்போது கடன்கள் வரக்குது ரொம்ப சகஜம்தான். ஸோ அந்த கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லி நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். நம்மளே மீறி போகும். அப்போ தான் நம்ம அம்மா அப்பா கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த தண்ணியில் நீச்சல் அடிக்கிற மாதிரி எப்போ கரை தெரியுதுன்னு பார்த்தா நம்ம 2 பேருமே ஒதுங்கிடணும். இல்லை கரை தெரியவே மாட்டுக்கு, அவ்வளோ கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம அம்மா அப்பா ஹெல்ப் கேட்கணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி நமக்கு நிறைய அவங்களுக்கு கடன் இருக்கும். அவங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க லைஃப்பில். ஸோ நம்மளும் அதை யோசித்து அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்களேன். நிறைய விஷயங்களில் ப்ராப்ளம்ஸில் ரெஸ்ட் கொடுக்கலாம். பணத்தில், நகையில், அவங்க கடன் அடைக்கிறதுல எல்லாமே நமக்கு அடுத்தடுத்து நமக்கு கோவங்கள் வரும். ஏன்னா சின்ன வயசு இல்லையா, நமக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் புரியாது. கொஞ்சம் விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அவங்க எல்லாம் வாழ்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்து இருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து சட்டுன்னு கோவம் வந்தோன்னே நம்ம வந்து ஓடி போகிற ஒரே விஷயம், நம்ம போகிற விஷயம் வந்து நம்ம அம்மா அப்பா வீடாக தான் இருக்கும். வேறு எங்கேயுமே நம்ம போக மாட்டோம். ஏன்னா அங்கே நமக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும். அதுக்காக தான் நான் அதை எதையுமே நான் தப்பாக சொல்லலை. பட் நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம நல்லா படிச்சிருப்போம், நம்ம நல்லபடியாக லைஃப்பை வந்து கொண்டுட்டு போகணும்னு நினச்சி தான் நம்ம மேரேஜ் பண்ணுவோம். நம்மளை நம்பி 2 குழந்தைங்க இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் யோசித்து மேக்ஸிமம் அம்மா அப்பா வீட்டிலையே இருந்து மேக்ஸிமம் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே ஒரு நகையை வச்சிங்க, அதை திருப்புங்க. அதை எப்படி திருப்பணும், எது செலவுகள் கம்மி பண்ணணும், நீங்கள் வீட்டிலே கால்குலேட் பண்ணுங்கள். அவருக்கு வந்து நம்ம கையில் ஒரு 3 நேரம் சாப்பாடு போட்டு அவர் அப்போ தான் நாங்கள் வேலை செய்ய முடியும். அப்போ தான் அவர் போவார் வேலைக்கு. அவர் ஹெல்த் இஷ்யூஸ் வர மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறோம், அங்கேயும் கஷ்டம், இங்கேயும் அவருக்கு சாப்பாடு கிடைக்கல. ஸோ டபுள் கஷ்டம். ப்ளீஸ் யோசிங்க, சரியா? எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் மேக்ஸிமம் எல்லாமே நம்ம வீட்டில் இருந்து, அதாவது உங்கள் வீட்டில் இருந்து அதை சால்வ் பண்ணி பாருங்கள். முடியாத கட்டம் அப்படின்னு வரும்போது மட்டும் அப்பா அம்மா ஹெல்ப் வாங்கிக்கிடுங்க. அது 2 சைடும் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வாங்கினாலும் சரி, அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் வாங்கினாலும் சரி, நம்ம அம்மா அப்பா வீட்டில் வாங்கினாலும் சரி, அது உங்கள் இஷ்டம், சரியா? ஸோ நிறைய அம்மா அப்பாவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்கங்க. அவங்களுக்கும் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுங்க. அவங்க என்றைக்கு வந்து நல்ல ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பாங்க, நல்ல ஹோட்டல்ஸ்கிட்ட போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இப்படி யோசித்து பாருங்களேன்.
நான் வந்து கல்யாணம் முடிஞ்சோடனே நம்ம நிறைய ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்டுப்போம். அவங்க சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணுங்கள், சரியா? நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நிறைய யோசித்து பண்ணுங்கள். நம்ம வந்து நம்மளை பற்றியே யோசிக்கிறோம் இல்லையா, அவங்கள பற்றி நம்ம யோசிக்க விட்டுருதோம், மறந்துடுதோம். ஏன்னா நம்மளுடைய கஷ்டமும் சேர்த்து அவங்க தோளில் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ தாங்க அவங்க பாரத்தை சுமைப்பாங்க? அவங்க பாரத்தையும் கொஞ்சம் இறக்கி வைங்களேன், நீங்கள் கொஞ்சம் சுமந்து பாருங்களேன். உங்கள் வீட்டு ப்ராப்ளம்ஸ், உங்கள் வீட்டு பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் பாருங்கள், சரியா? இது வந்து எனக்கு வந்த மெசேஜ்லேருந்து, எனக்கு வந்த கமெண்ட்ஸ்லேருந்து எடுத்து நான் பேசுகிற ஒரு விஷயம்ங்க. நிறைய யோசிங்க, சரியா? நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அன்பை தவிர வேறு என்னங்க கொடுக்க? பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. லாட்ஸ் ஆஃப் லவ், லாட்ஸ் ஆஃப் லவ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் சொல்கிறதே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நல்லது எது எடுத்துக்கிடுங்க, கெட்டதாக இருந்தால் விட்டுருங்க, சரியா? அம்மா அப்பாவுக்கு வந்து மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளை அவங்கள்ட்ட சொல்லாமல் இருங்க. அதாவது சொல்கிற விஷயங்கள், இது நான் சொல்கிறது எல்லாமே நம்மளை நல்லா பார்த்துக்கிற ஒரு ஹஸ்பண்ட், அவருடைய பிரச்சனைகள் தான் சொல்கிறேன். அவரையும் பார்த்துக்கிடுங்க, அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிடுங்க, சரியா? எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நமக்கு நிறைய பவர் இருக்குங்க, அதை நம்ம யூஸ் பண்ணாமலே இருக்கோம். யூஸ் பண்ணுங்கள், சரியா? பாய்.